நாம் தினமும் காலையில் எழுந்து குழாயை திறந்ததும் தண்ணீர் வருகிறது. ஆனால் அந்த தண்ணீருக்கு பின்னால் பல தசாப்தங்களாக உருவாகிய வரலாறும், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வரும் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு பெரியார் என்பது ஒரு உணர்வு. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யும் உயிர்நாடி இந்த முல்லை பெரியார் அணை. இந்த அணையில் சேமிக்கப்படும் நீர் நவீன சுத்திகரிப்பு நிலையங்கள், ராட்சத குழாய்கள் மற்றும் நீண்ட தூர விநியோக அமைப்புகள் மூலம் பல நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த மாபெரும் குடிநீர் வழங்கும் அமைப்பு எப்படி செயல்படுகிறது, அந்த தண்ணீர் உங்கள் வீட்டு தொட்டிக்கு செல்வது வரை என்னென்ன கட்டங்களை கடக்கிறது என்பதை குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 1895 ஜான் பெனிக்விக் அவர்களால் கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணை இயற்கையாக அரபிக்கடலுக்கு பாயும் நீரை தமிழகத்தின் வைகை ஆற்று நீர்ப்பாசன பகுதிக்கு திருப்பியது. இது தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் உயிர்நாடியாக உள்ளது. முன்பெல்லாம் இந்த நீர் வைகை ஆறு வழியாக பாய்ந்து வைகை அணை வந்தடைந்து அங்கிருந்து விநியோகிக்கப்பட்டது. ஆனால் இதில் பெரிய சிக்கல் இருந்தது. ஆற்றில் தண்ணீர் வரும்போது பாதி தண்ணீர் மணலில் உறிஞ்சப்படும், பெர்குலேஷன், வெயிலில் ஆவியாகும், எவாப்ரேஷன் அல்லது சட்டவிரோதமாக எடுக்கப்படும். இதனால் அணையிலிருந்து விடப்படும் 100 கன அடி தண்ணீரில் வெறும் 40 கன அடி மட்டுமே வைகை அணையை வந்தடையும். இந்த இழப்பை தடுக்கவே நேரடி குழாய் வழி திட்டம், டெடிகேட்டட் பைப்லைன் என்ற திட்டம் உருவானது. இந்த மாபெரும் திட்டத்தை சாத்தியமாக்கியது மத்திய அரசின் அம்ருத் எனப்படும் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அட்டல் புத்தாக்க மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான மிஷன். 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே நகர்ப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் தடையற்ற குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை வசதியை உறுதி செய்வதுதான். தமிழகத்தில் மதுரை மாநகராட்சி இந்த அம்ருத் 1.0 மற்றும் 2.0 திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அளிக்கப்பட்டு சுமார் 1295 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த பிரத்யேக முல்லை பெரியார் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது வெறும் குழாய் பதிக்கும் வேலை மட்டுமல்ல, ஸ்மார்ட் சிட்டி கனவின் ஒரு முக்கிய அங்கமாகும். அம்ருத் திட்டத்தின் கீழ் மதுரையின் பழைய வார்டுகள் மட்டுமின்றி புதிதாக இணைக்கப்பட்ட வார்டுகளுக்கும் 100% குடிநீர் இணைப்பு வழங்குவதே இலக்கு. இது ஒரு கூட்டு திட்டம். இதில் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்பு, மாநகராட்சி ஆகிய மூன்றும் இணைந்து நிதி வழங்குகின்றன. அம்ருத் விதிகளின்படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 135 லிட்டர் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும். இதை கட்டாயமாக்குவதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பு. இந்த திட்டம் 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. லோவர் கேம்ப். தேனி மாவட்டத்தில் உள்ள லோவர் கேம்பில் ஒரு பிரம்மாண்டமான நீர் உறிஞ்சு கிணறு, இன்டேக் வெல் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குதான் தண்ணீர் குழாய்க்குள் நுழைகிறது. ராட்சத குழாய்கள். இங்கிருந்து 1118 மில்லிமீட்டர் மற்றும் 1067 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ராட்சத இரும்பு குழாய்கள், MS பைப்ஸ் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. 96 கிலோமீட்டர் தூரம். தேனி, ஆண்டிப்பட்டி வழியாக திண்டுக்கல் மாவட்டத்தின் பண்ணைப்பட்டி வரை இந்த தண்ணீர் சுமார் 96 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. அடுத்தது புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி ஃப்ளோ. இந்த திட்டத்தின் ஆகச்சிறந்த அம்சம் என்னவென்றால், லோவர் கேம்ப் உயரமான இடத்தில் இருப்பதால் மின்சாரம் இல்லாமலேயே புவியீர்ப்பு விசையினால் தண்ணீர் பண்ணைப்பட்டிக்கு வந்து சேரும். இது அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் மின்சார கட்டணத்தை சேமிக்கிறது. ஆற்று தண்ணீர் அப்படியே நம் வீட்டிற்கு வராது. பண்ணைப்பட்டியில் உள்ள 125 MLD மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே திறன் கொண்ட நவீன சுத்திகரிப்பு நிலையத்தில் அது பல கட்ட சோதனைகளை கடக்கிறது. முதலில் ஏரியேஷன், தண்ணீரில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க இது செய்யப்படுகிறது. அடுத்தது கிளாரிபிகேஷன், தண்ணீரில் உள்ள மண் மற்றும் கசடுகளை பிரிக்க பிரத்யேக வேதிப்பொருட்கள் சேர்க்கப்பட்டு அடியில் தடிய வைக்கப்படும். அடுத்து வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன், மணல் மற்றும் கற்கள் கொண்ட பல அடுக்குகளில் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்கள் நீக்கப்படும். கடைசியாக குளோரினேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன், தண்ணீரில் உள்ள கிருமிகளை அழிக்க சரியான அளவில் குளோரின் சேர்க்கப்படுகிறது. இப்போது இந்த தண்ணீர் குடிப்பதற்கு 100% பாதுகாப்பானது. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பண்ணைப்பட்டியிலிருந்து மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான தரைமட்ட தொட்டிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து உங்கள் பகுதியில் உள்ள உயரமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு, ஓவர்ஹெட் டேங்க்ஸுக்கு ஏற்றப்படும். இந்த திட்டத்தின் கீழ் மதுரையில் மட்டும் 100 வார்டுகளுக்கும் தண்ணீர் சென்றடைய புதிய விநியோக குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இதற்காக நவீன ஸ்கேடா தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கேடா என்றால் சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன். அதாவது எந்த பகுதியில் எவ்வளவு தண்ணீர் செல்கிறது, எங்கு கசிவு ஏற்படுகிறது என்பதை ஒரு கணினி திரையிலேயே அதிகாரிகள் கண்காணிப்பார்கள். இதன் மூலம் வீணாகும் தண்ணீர் பெருமளவு குறைக்கப்படுகிறது.
இந்த திட்டம் ஏன் மதுரைக்கான பிரத்யேக திட்டம் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான காரணங்களை பார்க்கலாம். பொதுவாக மதுரைக்கு வரும் தண்ணீர் வைகை அணையில் தேக்கப்பட்டு அங்கிருந்து ஆற்றுப்படுகை வழியாக வரும். ஆனால் இந்த திட்டத்தில் நேரடி இணைப்பு லோவர் கேம்பிலிருந்து வைகை அணைக்கு செல்லாமலேயே பிரத்யேக குழாய்கள் மூலம் தண்ணீர் நேரடியாக மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆற்றில் தண்ணீர் வரும்போது ஏற்படும் 60% நீர் இழப்பு இதில் குறைக்கப்படுகிறது. இந்த திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வருவதால் இதில் ஸ்கேடா முறை பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக மதுரையில் ஒரு இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது. லோவர் கேம்பில் தண்ணீர் எடுப்பது முதல் உங்கள் பகுதி மேல்நிலை தொட்டியில் நீர் ஏற்றுவது வரை அனைத்தையும் கணினி மூலம் கண்காணிக்கலாம். எங்காவது குழாய் உடைந்தால் அல்லது தண்ணீர் திருடப்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு அலர்ட் செல்லும். மதுரை மாநகராட்சி இந்த திட்டத்தை 4 துல்லியமான பிரிவுகளாக செயல்படுத்தியுள்ளது. லோவர் கேம்பில் ஹெட் ஒர்க்ஸ் தண்ணீர் எடுக்கும் தளம் மற்றும் அங்கிருந்து பண்ணைப்பட்டி வரை 96 கிலோமீட்டர் ராட்சத குழாய்கள் பதித்தல். அடுத்து பண்ணைப்பட்டியில் நாள் ஒன்றுக்கு 125 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கும் திறன் கொண்ட மெகா சுத்திகரிப்பு நிலையம். அதற்கடுத்தது பண்ணைப்பட்டியில் இருந்து மதுரை நகருக்குள் இருக்கும் 39 விநியோக மண்டலங்களுக்கு தண்ணீரை எடுத்துச் செல்லுதல். கடைசியாக மதுரையின் 100 வார்டுகளிலும் உள்ள வீடுகளுக்கு புதிய குடிநீர் இணைப்புகள் மற்றும் மீட்டர்கள் பொருத்துதல். இந்த திட்டத்தின் இறுதி நோக்கம் மதுரையை ஒரு 24/7 வாட்டர் சப்ளை சிட்டியாக மாற்றுவது. இதற்காக நகருக்குள் சுமார் 813 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய விநியோக குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. பழைய முறையான வாரத்திற்கு 2 முறை நீர் விடுவதற்கு பதில் குழாய்களில் எப்போதும் அழுத்தம் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் திட்ட மதிப்பு சுமார் 1295 கோடி. ஏற்கனவே உள்ள 192 MLD நீருடன் இந்த திட்டம் மூலம் கூடுதலாக 125 MLD நீர் மதுரைக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் பயனாளிகள் யாரென்றால் மதுரை மாநகராட்சியின் 100 வார்டுகளில் உள்ள சுமார் 2.32 லட்சம் குடும்பங்கள். நண்பர்களே, நாம் சாதாரணமாக கடந்து செல்லும் இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது வெறும் சிமெண்ட் கட்டுமானமோ அல்லது மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட இரும்பு குழாய்களோ அல்ல. இது தென் தமிழகத்தின் தாகம் தீர்க்கும் ஒரு பொறியியல் தவம். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மழை துளியாக விழுந்து சுருளி அருவியாக ஓடி முல்லை பெரியார் அணைக்குள் தேங்கி பின் அங்கிருந்து ஒரு மலைக்குடவு சுரங்கம் வழியாக பயணித்து இன்று 96 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து உங்கள் வீட்டு வாசல் வரை இந்த தண்ணீர் வந்திருக்கிறது. இதற்காக நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகலாக உழைத்திருக்கிறார்கள். மத்திய அரசின் அம்ருத் திட்டம் மற்றும் மாநில அரசின் நிதி உதவியுடன் லிட்டருக்கு பல ரூபாய் செலவு செய்து இந்த தண்ணீரை சுத்திகரித்து அரசாங்கம் உங்கள் கைகளில் சேர்க்கிறது. நாம் குழாயை திறக்கும் போது வரும் ஒவ்வொரு சொட்டு நீருக்கு பின்னாலும் இத்தனை பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காதீர்கள். நீர் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உயிர். அந்த உயிரை போற்றுவோம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். எதிர்கால தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து தங்கம் அல்ல, அது தண்ணீர் தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பகுதியில் குடிநீர் விநியோகம் இப்போது எப்படி இருக்கிறது அல்லது இந்த திட்டம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.